தமிழகத்துல நடந்த ரெண்டு முக்கியமான தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். மீண்டும் திமுகவுடைய மானத்தை வாங்குற மாதிரி ஒரு ஹேஷ்டேக இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய நெட்டிசன்கள். என்ன ஹேஷ்டேக் அது, எதுக்காக அந்த ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில்ல முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைக்கிறதுக்காக என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த விவகாரத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்க போறோம். அடுத்ததாக இலாக்கா இல்லாத அமைச்சர், தமிழகத்தினுடைய ஒரே இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேர்ந்த கதி, நீதிமன்றம் கொடுத்த அடுத்த அட்டாக்கு, அந்த விஷயத்தை பார்த்து ஒட்டுமொத்த திமுகவினரும் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ முடிக்க போறோம். சோ வாங்க விலாவரியா இந்த விவகாரங்களை பற்றி பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி திமுகவுடைய மானத்தை ட்விட்டர் பக்கத்துல தொடர்ந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணி இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணி திமுகவுடைய மானத்தை வாங்கினாங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணி திமுகவுடைய மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஹேஷ்டேக்கு கவுண்டர் கொடுக்க முடியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கு நம்முடைய திமுகவுடைய ஐடி விங். இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடி விங்னா நம்முடைய திமுக ஐடி விங் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஐடி விங்குக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை இருக்கு பாத்தீங்களா, இது யாருக்குமே வந்துடக்கூடாது. நாரி போன ஹேஷ்டேக்குகளை திமுகக்கு எதிராக இந்த சங்கிகள், தம்பிகள் மற்றும் இந்த அதிமுகவினர் இவங்க தொடர்ந்து ட்ரெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இத மாதிரியான ஹேஷ்டேக்குகள் கூட கவுண்டர் ஹேஷ்டேக் கொடுக்க முடியாம திமுக ஐடி விங் ஆனது திணறுன்னு திணறிட்டு இருக்கு. ஒரு ஹேஷ்டாகும் கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி போயிட்டே இருக்கு. பட் திமுக ஐடி விங் ஆனது அந்த ஹேஷ்டாக்குகளுக்கு சரியா ரெஸ்பான்ஸே பண்றது இல்ல. அந்த ஹேஷ்டாக்குகளுக்கு கவுண்டர் ஹேஷ்டாகும் அவங்க எதுவும் பரப்பவே இல்லை. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போன ஹேஷ்டாக் என்னன்னா செல்ஃபி எடு ஆடியோ போடு, இந்த ஹேஷ்டாக் தான். இந்த ஹேஷ்டாக எதுக்கு இவங்க ட்ரெண்ட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய சிலையை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில வைக்கிறதுக்காக திமுக ஆசைப்பட்டாங்கன்னுட்டு கருணாநிதி அவர்களுடைய சிலையை அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக அவங்களுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணாங்க. பட் அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க விடல. அவங்களுக்கு ஆதரவாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. திமுக அந்த சிலையை அங்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதியும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாரு. இந்த விவகாரமானது பூதாகாரமா வெடிச்சது. பல பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. கடந்த காலங்களில் திமுக பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமா எடுத்து போட்டு திமுக அப்பெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணிருக்கு, அந்த காலத்துல இது மாதிரிலாம் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பொதுமக்கள் பலர் பேசிட்டு வராங்க. இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த விவகாரம் பற்றி தினமலர்ல ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க. எங்க சைட்ல போற தயவுசெய்து பாருங்களேன். கலெக்டர் கேட்டும் கிடைக்காத இடம் கருணாநிதிக்காக புறம்போக்கு ஆனதா? கருணாநிதிக்கு சிலை வைப்பதற்காக மாடர்ன் தியேட்டர் நுழைவாயிலில் வளைவு இருக்கும் இடம் வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றனர் என சேலம் மாடர்ன் தியேட்டர் நில உரிமையாளர்கள் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். கலெக்டரே கேட்டும் கிடைக்காத அந்த இடத்தை புறம்போக்கு என்று அளந்து பார்த்த நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆடா பாவமே, ஒருத்தருக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க என்ன பண்ண நினைச்சாங்களோ அதை பண்ண பார்த்திருக்காங்க. அது முடியலன்னு உடனே அந்த இடமானது புறம்போக்கு இடம் சொல்லி அந்த நிலத்தை எடுக்க பார்த்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாசம் இந்த தியேட்டருக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருந்தாரு. அது பயங்கரமா வைரலா போச்சு. நிறைய பேர் அந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அவரு அது மாதிரியான ஒரு செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு விவகாரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு செல்ஃபி எடு ஆட்டிய போடு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக இந்திய அளவுல இந்த நெட்டிசன்கள் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹேஷ்டாகனால மேலும் திமுகவுக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கு. இந்த ஹேஷ்டாக்ல நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நம்ம தமிழ் படங்கள்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ரவுடிகள் நிலத்தை அபகரிக்கிறது, அரசியல்வாதிகள் நிலத்தை அபகரிக்கிறது சொல்லி நிறைய சீன்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த சீன்ஸ் எல்லாம் வெட்டி ஒட்டி இந்த ஹேஷ்டாக் மூலமா பயங்கரமா வைரல் பண்ணிட்டு வராங்க. அந்த மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்களேன். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்களாம் சேர்ந்து இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த வீடியோவானது சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போச்சு. அதனாலதான் இந்த ஹேஷ்டேக இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க போல இந்த நெட்டிசன்கள்லாம். சிங்கம் படத்துல பிரகாஷ்ராஜ் ஒரு வயசானவரை மிரட்டி காசு கேட்பாரு பாத்தீங்களா, அந்த சீனு. அதுக்கப்புறம் அருள் படத்துல பசுபதி ஒரு வீட்டை ஆட்டிய போடுவார் பாத்தீங்களா, அந்த சீனு. அதுக்கப்புறம் இந்த பொய் சொல்ல போறோம் சொல்லி ஒரு படம், அதுல நாசர் பாத்தீங்கன்னா பேபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுல அவரு இது மாதிரியான நிலத்தை அபகரிக்கிறது தான் அவருடைய கேரக்டராகவே இருக்கும். அந்த சீன்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு இந்த ஹேஷ்டேக்
செல்ஃபி எடு ஆட்டிய போடு இந்த ஒரு ஹேஷ்டேக் மூலயமா இந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ட்விட்டர் பக்கம் போங்க, இந்த ஹேஷ்டேக் இருக்கும், அந்த ஹேஷ்டேக் உள்ள போய் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா போய் பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் குறித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க. புகழ்பெற்ற சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயிலை ஆக்கிரமித்து மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் சிலை வைக்கும் திமுக அரசின் முயற்சிக்கு எதிராக தமிழக பாஜக எழுப்பிய கண்டன குரலை அடுத்து சிலை வைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது என்பதை அறிகிறோம். தலைநகர் சென்னை இன்னும் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து முழுமையாக மீளவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்து 30 மாதங்கள் கடந்தும் தமிழகம் முழுவதும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை. கவனம் செலுத்தாமல் பிறருக்கு உரிமையான இடத்தில் தங்கள் தலைவர்கள் சிலை வைப்பது போன்ற வீண் வேலைகளில் இனியும் திமுக ஈடுபடாது என்று நம்புகிறோம். மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் மட்டும் ஈடுபட வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு 2 நாள் முன்னாடி இந்த விவகாரம் குறித்து அண்ணாமலர்கள் ஒரு 2 பக்க அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ட்வீட்டையும் அவரு ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கணும் அப்படின்ற திட்டத்தை இப்ப திமுக டிராப் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சேலம் மாடர்ன் தியேட்டரோட நுழைவு வாயில் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அது புறம்போக்கு இடம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க ஏவாவிலருடைய பிரஸ் மீட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அவர்கள் இது வரைக்கும் கையில எடுத்த எந்த விவகாரத்திலேயாச்சும் தோத்து போயிருக்காரா? இல்ல. அண்ணாமலை அவர்கள்கிட்ட மறுபடியும் திமுக தான் தோத்து போயிருக்கு. அதிகாரம் இருக்குன்னு நீங்க இது மாதிரிலாம் பண்ணலாமா? இதெல்லாம் நியாயமா? இன்னைக்கு உங்க கையில அதிகாரம் இருக்குன்னு இது மாதிரிலாம் செய்றீங்க. நாளைக்கு உங்க கையில இருந்து அதிகாரம் போயிடுச்சுன்னா இப்போ நீங்க பண்ண இந்த விஷயத்தெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வரவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு நஷ்டம்? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை பொதுமக்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. வாட் எவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கிறதா இருந்த அந்த ஒரு திட்டத்தை இப்ப திமுக கைவிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கு பாஜக ஒரு முக்கிய காரணமா இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியால இந்த விவகாரம் குறித்தான செய்திகள் பயங்கர வைரலா போச்சு. நிறைய பெரிய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இத மாதிரியான ஹேஷ்டேக்களை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ சோசியல் மீடியாவும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா தான் இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து தான். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறைக்கு போய் 6 மாசம் ஆச்சு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல இருந்து ஏகப்பட்ட முறை ஜாமீனுக்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் ஜாமீன் அவருக்கு கிடைக்கவே இல்லை. பல முறை ட்ரை பண்ணியிருந்தாங்க, அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை. நீதிமன்ற காவலை நீட்டிக்கிறாங்களே தவிர ஜாமீன் தர மாட்டேன்றாங்க. கடைசி 5 மாசத்துல நீதிமன்ற காவலை 12 முறை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய நீதிமன்ற காவலை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. சோ இதையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 13 தடவை நீதிமன்ற காவலை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஒன் இந்தியால இதை பற்றி ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டிருந்தாங்க. முக்கியமான பேராகிராஃப் மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இங்க சைட்ல போறோம் பாருங்களேன். இதனிடையே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு பலமுறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீனுக்காக உச்ச நீதிமன்றத்தை நாடினர். அப்போது ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவரது உடல்நிலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிக்கை மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை அறிக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பெலா திரிவேதி, சதீஷ் சந்திர வர்மா அமர்வு முன்பு கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தனர். உச்ச நீதிமன்றத்திலேயே மருத்துவ காரணங்களுக்காக அல்லாமல் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஜாமீன் மனுவை பரிசீலிக்க முடியும். மேலும் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதனையடுத்து ஜாமீன் மனுவை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தரப்பு திரும்ப பெற்றுக் கொண்டது. கடந்த ஜூன் மாதம் தொடங்கிய 6 மாத காலமாக சிறையில் தவித்து வருகிறார் செந்தில் பாலாஜி. அவருக்கு எப்போது ஜாமீன் கிடைக்கும் என்று அவரது குடும்பத்தினர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஒன் இந்தியா தமிழ் அவங்களுடைய வெப்சைட்ல இது மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனுஷன் என்ன கெத்த ஜாலியா பேசிட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாருங்க என்ன நிலைமையில இருக்காருன்னுட்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க. நாம ஆளுங்கட்சியா இருக்கோம், நாம சிட்டிங் மினிஸ்டரா இருக்கோம், நம்ம மேல யார் கை வைக்க போறா, நம்ம யார் அரெஸ்ட் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. பட் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் என்ன பண்ணிருக்காங்க? அதெல்லாம் கைது பண்ண முடியும், எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்றத காமிச்சிருக்காங்க. 6 மாசமா புழல் சிறையில இருக்காரு. நம்மளுடைய தமிழக அமைச்சர் மட்டும் இது மாதிரி சிறையில இல்ல, டெல்லியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லி நிறைய பேரு இத மாதிரியான தவறுகள் செய்தவங்க சிறையில தான் இருக்காங்க.
கண்டிப்பா 2024 தேர்தல்ல பாஜக தான் வின் பண்ண போறாங்க. 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமரா ஆக போறாரு. அடுத்த 5 வருடங்கள்ல யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்கன்னு தெரியல, யார் யாரெல்லாம் சிறைக்கு போக போறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையுமே பொறுமையா பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.